விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேலினுடைய விமானப்படை தளம் ஒன்றின் மீது பலஸ்தீனிய ஜிஹாத் அமைப்பினர் தாக்குதல் நடாத்தியிருக்கிறார்கள். பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு என்பது பலஸ்தீனின் ஹமாஸ் அமைப்போடு இணைந்து செயலாற்றுகின்ற மற்றொரு ஆயுத பிரிவு. குறிப்பாக பலஸ்தீனினுடைய ஹமாஸ் அமைப்போடு இணைந்து பல்வேறு தடவைகளில் இது இஸ்ரேலை தாக்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது. அதாவது பீர் ஷெபா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஹட்சரீம் விமானப்படை தளம் மீது தான் அவர்கள் தாக்குதல் நடாத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தூரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு காணொலியும் சமூக வலைதளத்திலே பரிமாறப்படுகிறது. அதை இரண்டையும் வைத்து பார்க்கின்ற போது இரண்டும் ஒரே தாக்குதல் என்று ஊகிக்க முடிகிறது. சர்வதேச செய்திகள் அதனை வெளியிட்டிருக்கின்றன. இதில் இன்னும் சில விடயங்களை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றன, தங்களினுடைய வான்பரப்பை நோக்கி வந்த சில ஆகாய மார்க்க தாக்குதல்களை தங்களினுடைய ஆயுதங்கள், குறிப்பாக வான் பாதுகாப்பு தடுப்பு ஆயுதங்கள் ஏவுகணைகள் மூலம் முறியடித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு நீண்ட தூர ஏவுகணை தங்களினுடைய பீர்ஷபா பகுதியை உடறுத்து வந்ததாகவும் அதனை தாங்கள் முறியடித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ற போதிலும் அது வடக்கு காசா பிராந்தியத்திலிருந்து வந்தது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே காசாவினுடைய பகுதியிலிருந்து வந்த இன்னும் சில ராக்கெட்டுகளை தாங்கள் தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ற போதிலும் கூட அங்கே காண்கின்ற சில வெடிப்பு சப்தங்கள் கேட்கின்றன. அதே போல சில காண்கின்ற காணொளிகள் ஆகியவற்றை வைத்து பார்க்கின்ற போது அங்கே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பிலே தாங்கள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் கொலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து காலஞ்சென்ற அப்துல் லத்தீஃப் அல் குவானோ அவர்கள் கொலை செய்யப்பட்டதனை தொடர்ந்து ஜபாலியா முகாமிலே நடந்த இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். இந்த பழி தீர்க்கும் தாக்குதல்களுள் ஒன்றா இது என்று கூட எண்ண தோன்றுகின்றது. ஆனால் அது இடம்பெற்ற ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. குறிப்பாக ஹமாஸினுடைய சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இங்கே உங்களுக்கு பார்வையிலே செலுத்த விரும்புகிறோம். அதாவது ஹமாஸ் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் தங்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது இஸ்ரேலினுடைய வான்பரப்பு மூலமாக. ஹமாஸினுடைய தாக்குதல்களில் குறிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தினையும் இங்கே சேர்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் மனிதாபிமான ரீதியான உதவிகள் ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காசா பிராந்தியத்துக்கு முறையாக வந்து சேராமை அல்லது அவர்களை இடைமறிக்கின்றமை, இவற்றுக்கு பதில் கொடுக்கின்ற வகையில் தான் ஹமாஸ் தாக்குதல்களை நடாத்துகின்றதை தவிர பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் தங்களினுடைய மக்களுக்கு உண்பதற்கு உணவை கொடுக்க மறுக்கின்ற ஒரு குழு அல்லது ஆயுத குழு, அவர்களை இராணுவம் என்று சொல்ல முடியாது, அவர்களை ஒரு நாட்டினுடைய உத்தியோகபூர்வ இராணுவம் என்று சொல்ல முடியாது. ஏன்னால் நாங்கள் பல காணொலிகளிலே காண்கிறோம், அவர்கள் முஸ்லிம்களை கொள்வது அவர்களுக்கு புனிதமான ஒரு செயலாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவரை தீவிரவாதிகள் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? எல்லோரும் பலர் மேற்கத்திய ஊடகங்கள் ஹமாஸை தீவிரவாத இயக்கங்கள் என்று கூறுகின்றன. ஆனால் உண்மையிலேயே தீவிரவாதி இயக்கங்களாக இருப்பது இஸ்ரேல் தான். வாய்ப்பேச்சுக்கு நாங்கள் இஸ்ரேலை தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை, அவர்களுடைய செயற்பாடுகள் அப்படி இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்களுடைய இராணுவம் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த விமானப்படை தளம் மீது இப்போது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.